கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. ஆஹா, இந்த மழையாலயம் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது? கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா? ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன். இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம். தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 14447 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகிலுள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. பட்டக்கா எங்க இருக்கீங்க? அட வா முத்தழகு, இங்கனதான் இருக்கேன். ஏன் இம்புட்டு அவசரமா கூப்பிடுற? என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? உங்க போன் முதல்ல எங்க? போனா ஆஃப் ஆயிடுதுன்னு சார்ஜில் போட்டிருக்கேன். ஏன் முத்தழகு? உங்களுக்கு போன் போட்டு போட்டு பார்த்துட்டு கடுப்பாகி நானே வந்துட்டேன். ஃபோன் போட்டியா? இருபுள்ள பார்க்குறேன். அட ஆமாம் முத்தழகு, ஃபோனு சைலண்டில் இருந்திருக்கு, அதை நான் கவனிக்கவே இல்லை. அட போங்கக்கா, ஆத்திர அவசரத்துக்கு ஃபோன் பண்ணுனா கூட எடுக்கலைன்னா எப்படி? கோச்சுக்காத முத்தழகு, அதான் கவனிக்கலன்னு சொல்கிறேன்ல. ஆமாம், என்ன விஷயம்? எல்லாம் உங்க விஷயமா தான். ஏன் விஷயமாவா? ஆமாம், நீங்கள் தான் போன வாரம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணனுக்கு ரொம்ப நாளாக மீன் பண்ண வைக்கணும்னு ஆசை இருக்கிறதா சொன்னீங்க. அதெல்லாம் சாத்தியமாகுமா, வச்சா லாபகரமாக இருக்குமான்னு கேட்டுட்டு இருந்தீங்களே, ஞாபகம் இல்லையா? அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்க முத்தழகு. விவரம் தெரிஞ்சாதானே பண்ண முடியும். விவரங்க எதுவும் தெரியாமல் நான் என்ன பண்ணேன்? ஆமாம், இப்போ அதுக்கு என்ன? இப்போ ரேடியோவில் மீன் வளர்ப்பு பற்றி விவரம் சொல்ல போகிறதா என் மச்சான் என்கிட்ட சொன்னார். அதை சொல்கிறதுக்கு தான் ஃபோன் மேலே ஃபோன் போட்டேன். விவரத்தை கேட்டால் உங்களுக்கு மீன் பண்ண தொடங்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும்ல. அட அப்படியா புள்ள? இரு நான் போய் இப்போவே ரேடியோவை கொண்டாரேன். ஆமாம், யார் விவரம் சொல்ல போகிறாங்க? மீன் வளர்ப்பு பற்றி செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதை நாம கேட்போமா? உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? எனக்கு இப்போ 56 வயசு ஆகும் சார். என்ன படிச்சிருக்கீங்க? 9வது படிச்சிருக்கேன். படிச்சுட்டு நான் எனக்கு சொந்த தொழிலாக மீன் வளர்க்குறதுக்கு நம்ம கேவிகேவில் நம்ம பாலசுந்தரி மேடம் கிராம வாரியாக டிவி எடுத்துன்னு மீன் எப்படி வளர்க்கணும், மீன் குஞ்சு குட்டை எப்படி அமைக்கணும், மீன் குட்டை அமைச்சு எவ்வளோ வரைக்கும் மீன் குட்டை அமைச்சா எவ்வளோ லாபம் பெருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் மீன் குஞ்சு வளர்க்குறத பற்றி பயிற்சி கொடுத்தாங்க. அதான் அப்போ கேவிகேவில் ஃபஸ்ட்டு அப்போ தான் ஆரம்பம். ஒரு கிராமமாக வருவாங்க. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி? இது 30 வருஷம் இருக்குன்னு எனக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்த கார்டு இருக்குது. வச்சுருக்கீங்க? வச்சுருக்கேன். 30 வருஷம் இருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடி கிராம வாரியாக தான் சொல்லி கொடுத்தாங்க. ஊராக ஒரு கிராமம் ஒரு நாளைக்கு செலக்ட் பண்ணுவாங்க. இதுமாரி எங்களுக்கு தெரிஞ்சவங்க, அந்த மீனை பற்றி தெரிஞ்சவங்களை கூட்டின்னு போய் ஒரு கிராமத்தில் ஒரு டீம் மாதிரி அமைச்சு அந்த டீம் மூலமாக மீன் வளர்க்குறதுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. பயிற்சி கொடுத்து அன்னிலேருந்து மீன் வளர்த்துக்கின்னு தான் இருக்கோம். நான் கண்டினியூவாக வளர்க்குறேன். நான் ஒரு 30 சென்டில் தான் வளர்க்குறேன் மீன். 30 சென்ட்? ஆமாம், 30 சென்டில் தான் வளர்க்குறேன். மொத்தம் நிலம் இருக்கிறது? நிலம் இருக்குது எனக்கு ஒரு 2.5 ஏக்கர் இருக்குது. 2.5 ஏக்கரில் 30 சென்ட் தானே ஒதுக்கிறீங்க? ஆமாம் சார். நான் அதான் பெரும்பாலும் இந்த பஞ்சாயத்து குளம், பஞ்சாயத்து குட்டை, பஞ்சாயத்து ஏரி அதுமாரி தான் பண்ணுவேன். ஏன்னா இது நம்ம விவசாயம் பண்ணுற நிலம் அந்த அளவுக்கு களிமண் கிடையாது. களிமண் பூமியாக இருந்தால் தான் மீன் வளர்க்குறது. ஆமாம், தண்ணி நிற்கும். மீன் வளர்க்குறதுக்கு ஒரு தகுதியான இதுவாக இருக்கும். ஆனால் களிமண் பூமி கிடையாது. அதனால் களிமண் பூமி இல்லாதனால அதில் மீன் வளர்க்கலை. நான் அந்த 30 சென்டில் மட்டும்தான். அதான் அந்த ஸ்டாக் குஞ்சு கல்கட்டாவிலையோ இல்லை ஆந்திராவிலேருந்தோ எடுப்போம். அந்த குஞ்சு எடுத்துன்னு கொஞ்சம் காலம் ஒரு மாதம் 1.5 மாதம் நம்ம இடத்துல வளர்த்து இதை நாங்கள் மற்ற ஷெட்டுக்கு எங்களுக்கு போக இருக்குது. மீதியாக நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கு ஒரு நேரத்தில் ஆஃபீஸ்லேயே யாருக்குன்னா தேவைப்படும்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் கொடுப்போம். முடிஞ்ச பிறகு இந்த பாண்டில் அது கொஞ்சமாக இப்போது ஒரு 30 சென்ட்டுன்னா எல்லோரும் நினைப்பாங்க ஒரு 3000 விட்டுடலாம், ஒரு 5000 விட்டுடலாம். 5000 விட்டால் நமக்கு 5 டன் கிடைக்கும். அதெல்லாம் கிடையாது.
30 சென்ட்டுக்கு ஒரு பாண்டுக்கு நான் 2 பாகமாக 15 வச்சுருக்கேன். அந்த 15 சென்ட்டுக்கு வந்து ஒரு 250லேருந்து 300க்குள்ளே தான். 300 குஞ்சும் இப்போ ஒரு 30 குஞ்சு ஒரு கட்லா வரும்னா ரோகு ஒரு 30, மிருகால் 30. ஏன்னா அந்த 5-6 விதத்தையும் கலப்படமாக விட்டோம்னா நமக்கு வந்து ஒவ்வொன்றும் 1 கிலோவுக்கு வரும். நம்ம அதிகமாக மீன் விட்டோம்னா எவ்வளோ நீங்கள் தீனி கொடுத்தீங்கனாலும் சாப்பிடும். ஆனால் மீன் வந்து எந்த காரணத்தை கொண்டும் 6 மாதம் இல்லை, நீங்கள் 1 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா கூட விட்ட மீன் விட்ட மாதிரியாக இருக்கும், நமக்கு வளராது. என்னடா மீன் வளரலையே, அவன் கொடுத்த குஞ்சு சரியில்லை, தரம் சரியில்லைன்றதெல்லாம் கிடையாது. மீன் நம்ம எவ்வளோ குறைவாக விடுறோமோ அவ்வளோவும் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். வளர்ச்சி வந்து குறைய வாய்ப்பு கிடையாது. ஆனால் மீன் வந்து அதிகமாக விட்டோம்னா வளர்ச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த மீனுமே நம்ம இப்போ இந்த ஆஃபீஸில் 4 பேர் உட்காந்துக்கிறோம், நம்ம சுவாசிக்கிறதுக்கு காத்திருக்கோம். இதே ஒரு 100 பேர் உட்காந்தோம்னா நமக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அதுமாரி எதையுமே குறைச்சி வளர்த்தோம்னா அதிகமாக வளரும். மீன் கண்டிப்பாக வளரும் அதிகமாக. கரெக்டாக சொன்னீங்க. ஒரு இடத்துல 4 பேர் தான் நிற்கலாம்னா 4 பேர் தான் இருக்கணும். அதில் வந்து நம்ம 40 பேர் இருக்கணும், 40 பேர் இருக்க முடியாது, கஷ்டம்தான். அதனால் அந்த மீனை வந்து பாண்டில் ஒரு பாண்டுக்கு ஒரு சென்ட்டுக்கு இவ்வளோன்னா அந்த சென்ட்டு மீன் தான் விடணும், அதிகமாக விடக்கூடாது. இதே வந்து ஆக்சிஜன் சுவாசிக்கிட்டு பாருங்கள், வேட்டையாடி சாப்பிட்ற மீன் இப்போ வந்து இந்த விரால் கூட சாப்பிடும். விரால் கூட சாப்பிடும். அப்புறமா நம்ம புதுசாக இப்போ அந்த வௌவால்னு, நாட்டு வௌவால்னு வந்திருக்கு பாருங்கள், ரூப்சாடா, அது வந்து விடலாம். அது எப்படின்னா அந்த தண்ணியில் வந்து நெருக்கமாக இருந்தாலும் அது அதிகமாக சாப்பிடக்கூடியது. அது இல்லாத வந்து காற்று இல்லைனாலும் மேலே ஆக்சிஜன் எடுத்துக்கும். விரால் மீன் மாரி வெளியே வந்து மூச்சு விட்டு ஆக்சிஜன் எடுத்துக்கும். இப்போ இந்த மீன் 500 மீன் விடுறோன்னா ஒரு பாண்டுக்கு, அந்த மீன் இன்னும் ஒரு 50 மீன் இல்லை 100 மீன் கூடுதலாக விடலாம், வளர்ச்சி இருக்கும். அதனால் அதுமாரி விடலாம். கண்டி மீன் எந்த காரணத்தை கூட அதிகமாக மீன் விட்டு ஒரு பாண்டில் வளர்க்கக்கூடாது. 1 ஏக்கர்னால் 1 ஏக்கருக்கு 2000 மீன் இல்லை 2500 மீன் விட்டிங்கன்னா 500 மீன் வந்து வேஸ்டேஜில் போயிடும். மீதி எப்படின்னா ஒரு விதத்தில் இறந்துடும், இல்லை மற்ற மீன் சாப்பிட்றோம், எப்படின்னா ஆகிடும். ஆனால் 2000 மீன் விட்டிங்கன்னா தாராளமாக அது வந்து 2000 மீன் 1 கிலோவுக்கு வரும். நம்ம எதிர்பார்க்குற நாளுக்கு 6 மாதமோ இல்லை 7 மாதத்துலேயே 1 கிலோ மீன் வளரும். ஆனால் நம்ம நெருக்கமாக விட்டோம்னா நம்ம எந்த நேரத்துலையும் எதிர்பார்க்க முடியாது. அப்படியே இருந்தாலும் நம்ம விடுற 5 ரகம் விடுறோமா, 5 ரகத்தில் ஒரு ரகம் மீன் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும், எப்படின்னா இறந்து போயிடும். அது பார்த்திங்கன்னா டக்குன்னு இப்போ கட்லா மட்டும் இருக்குதுன்னா, கட்லா ஒரு 10 கட்லா இருந்ததுன்னா அது வந்து 2 கிலோ 3 கிலோ வளர்ந்துடும். மீதி ரோகு, மிருகால், சிசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். ஏன்னா அதில் குறைஞ்ச மீன் கட்லா தான், அது வளர்ந்துடும். அதுமாதிரி வளரம்பக்காண்டி நம்ம நெருக்கமாக மீன் விடக்கூடாது. மீன் வளர்க்குறதுல மட்டும் முதல்ல நெருக்கமாக மீன் விடக்கூடாது. எவ்வளவு குஞ்சு விட முடியுமோ அவ்வளோதான் விடணும். ஆமாம். இல்லை கட்லா, ரோகு, மிர்கால், சிசி, புல்கண்டை, சாதா கண்டை, இப்படி நிறைய சொல்கிறீங்க. ஆமாம் சார். இதெல்லாம் வந்து சேர்ந்து ஒரே குளத்தில் வளர்த்துடலாம். ஒரே குளத்தில் வளர்க்கலாம் சார். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அடிமட்டம், மேல்மட்டம், நடுமட்டம். இதில் அந்த 5 மட்டத்துக்கும் 5 வகையான மீன். அதை பாட்டத்துக்கு வந்து அந்த மிருகாலும் சிசியும், ரோகு அதுக்கு மேலே கட்லா, இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அந்த நீரில் இருக்கிற சத்தை வந்து எடுக்கிற மீன், அந்த மீன் தான் விடணும். அதுக்கு மேலே வேறு மீன் விடக்கூடாது. இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் தீனி போடுவீங்க? ஆமாம் சார். தீனி போட்டால் மேலே மிதக்கும், மேலே இருக்கிற மீன் மட்டும் சாப்பிட்டு போயிடும்? இல்லை, எல்லா மீனும் கலந்து சாப்பிடும். எப்படி சாப்பிடும்? இல்லை, நம்ம வழக்கம் பண்ணிடுறோம். தீனி போட்டு வழக்கமாக கொடுக்குறோம். அந்த கொடுக்குற நேரத்துக்கு நம்ம 4 இடத்துல கொடுப்போம். 4 இடத்துலையும் 4 மீன் கலைஞ்சி வந்து சாப்பிடும். அது வந்து நம்ம போடும்போது மேலே வந்துருமா? ஆமாம், கண்டிப்பாக வரும். நம்ம போடுற தீனியை வந்து அது எடுக்கும். நீங்கள் தீனி போடாமல் இருந்தீங்கன்னா தான் அந்த தண்ணியில் இருக்கிற ஸ்டேஜுக்கு அது அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 4 நாளைக்கு தீனி போடலன்னா அந்த 4 நாளைக்கு அந்த தண்ணியில் இருக்கிறது, அந்த ஸ்டெப்பில் இருக்கிறது அது சாப்பிட ஆரம்பிக்கும். நீங்கள் போடுற தீனிலாம் என்னங்கய்யா சார்? இப்போ நம்ம புல்கண்டை வளர்க்குறோம்னா வேஸ்டேஜ் சார். மார்க்கெட்டுக்கு வந்தோம்னா கோசு தழை, எந்த கீரை வகையாக இருந்தாலும் வேஸ்டேஜ், காய்கறி, தக்காளி. இப்போ வந்து நம்ம பழக்கம் பண்ணிக்கிட்டோம்னா எதை போட்டாலும் மீன் சாப்பிடுது. எந்த கழிவையும் போடலாம் இல்லை. கழிவுனா நீ வேஸ்டேஜ், ரொம்ப வேஸ்டேஜ், மீன் சாப்பிட்ற மாதிரி வேஸ்டேஜ் போடக்கூடாது. ஓரளவுக்கு நார்மலாக இப்போ கீரை வந்து மார்க்கெட்டில் விற்கலைன்னா கீரை வேஸ்டேஜ் எடுத்து போட்டுருவாங்க, கத்தியாக அது வாங்கிக்கலாம். இந்த கோசு தழை வெட்டுறாங்க, அது கும்பலாக போட்டுருவாங்க, அதை எடுத்துக்கலாம். தக்காளி கூட இப்போ கட் பண்ணி போட்டால் சாப்பிடுது. தக்காளி கூட நல்லா சாப்பிடுது, கத்திரிக்காய் சாப்பிடுது. நம்ம இது இல்லை, தர்பூசணி கூட நீங்கள் வெட்டி போட்டிங்கன்னா சாப்பிடுது. எல்லா மீனுமே சாப்பிடுது. முதல்ல ஒன்று எடுத்துகிட்டு விட்டுரும். அப்புறம் இப்போ நம்ம போடுற தீனி அதுதான் சொல்ல அது கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சு பழக்கப்படுத்தும். கண்டினியூ சாப்பிடுது, போடலாம், சாப்பிடுது, நல்லா சாப்பிடுது. நம்ம பழக்கம் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்குன்னு போய் வெளியே போய் காசு கொடுத்துலாம் வாங்கணும்னு இல்லை. மார்க்கெட்டுக்கு வந்தோம்னா வேஸ்டேஜ் கீழே போடுறாங்க. அந்த வேஸ்டேஜ் கலெக்ட் பண்ணால் ஒரு நாளைக்கு கோஸ்தாழை போடலாம், ஒரு நாளைக்கு வந்து கீரை போடலாம். அது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று கலெக்ட் பண்ணி போட்டுக்கலாம்.
நம்ம பழகிறது தான். இப்போ நமக்கு வேணாம், இப்போ நம்ம கூட தான் சாப்பிட்றோம். ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஒரு தடவை கொடுத்து பழகிட்டா அதை சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க. அதுமாரி தான் எல்லாமே பழக ஆரம்பிச்சா கொஞ்சம் மீன் நல்லா சாப்பிடும். இதெல்லாம் பழக்கப்படுத்துறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்? ஒன்றுமே இல்லை, நம்ம குட்டியிலேருந்தே நம்ம கொடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். குட்டியிலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அது கண்டினியூ ஆகிடும். நீ குட்டியிலேயே புண்ணாக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா புண்ணாக்கு மட்டும் தான் சாப்பிடும். மற்ற மீன் மற்றதை சாப்பிடவே சாப்பிடும். புண்ணாக்குன்னா கடல புண்ணாக்கா எள்ளு புண்ணாக்கா? கடல புண்ணாக்கு தான். எள்ளு புண்ணாக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஏன் அவ்வளோ வீட்டு மீன் வளர்ச்சி இருக்காது. எள்ளு புண்ணாக்கு? ஆமாம், எள்ளு புண்ணாக்கு வளர்ச்சி இருக்காது. கடலை புண்ணாக்கு மட்டும்தான். கடலை புண்ணாக்கு மட்டும்தான். தவிடு கொடுக்கலாம். கடல் புண்ணாக்கு போடலாம், பருத்தி புண்ணாக்கு கூட போடலாம். பருத்தி புண்ணாக்கு கூட போடலாம். இப்போ நீங்கள் 30 சென்ட் வச்சுருக்கிறீங்க. இந்த 30 சென்ட்டுக்கு எவ்வளவு புண்ணாக்கு தேவைப்படும் ஒரு நாளைக்கு? எத்தனை முறை போடுங்க? குட்டி விட்டுருந்தா எனக்கு டெய்லி ஒரு 3 கிலோ 2 கிலோ வந்து போதும் சார். குட்டிக்கு ஒரு ட்ரேவில் ஊற வச்சு அப்படியே ட்ரேவில் வச்சுட்டோம்னா அது டெய்லி எடுத்துக்கும் குட்டி விட்டா. குட்டிக்கு பெரிய மீன் ஆன பிறகு ஒரு நாளைக்கு ஒரு 20 கிலோ புண்ணாக்குனா புண்ணாக்கே கொடுக்க மாட்டேன். அதான் கலப்படமாக 20 கிலோ நம்ம பெயிண்ட் டப்பா இருக்குல்ல, ஒரு பக்கெட்டு எடுத்துமே ஒரு 4 இடத்துல அதை பிரித்து வைப்பேன். காலையில் ஒரு முறை வைப்பேன், சாயந்தரமாக. நான் இப்போது இது மீன் மட்டும் பார்க்கல, ஆட்டோ ஓட்டிக்கின்னு இருக்கிறேன். நான் அந்த 30 வருஷமாகவும் ஆட்டோ தான் ஓட்டுறேன். இடையில் இப்போ காலையில் செங்கல்பட்டுக்கு வந்துட்டேன்னா இங்கே ஆட்டோ முடிச்சுட்டு போக சொல்ல இதுமாரி கழிவுகள்லாம் கிடச்சதுன்னா அது போக சொல்ல வண்டியில் எடுத்து போவேன், போடுவேன். ஹோட்டலில் கூட ஒரு 2-3 ஹோட்டலில் நான் இந்த பக்கெட்டி இது கேன்லாம் வச்சுருப்பேன். அவங்க அந்த சாப்பிட்ட பிறகு இந்த சாப்பாடு மீந்துறது, பரோட்டா இதெல்லாம் மீந்தது கொடுக்குறாங்களோ அது போட்டு வச்சுருப்பாங்க. அன்னன்னைக்கு எடுத்து போய் அதையும் கொடுப்பேன். நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக சாப்பிடுவோம். இலவசமாக தானே கொடுப்பாங்க? ஆமாம், அவங்க வேஸ்ட்டு கீழே குப்பையில் போடுறது அவங்களாண்டு வச்சு வச்சுருந்தோன்னா எடுத்து அந்த வேஸ்டேஜ் கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து போய் போடுவேன். அதை கலெக்ட் பண்ணியும் போடுவேன். கொஞ்சம் பெருசாக எதனா ஏரி மாரி எடுத்தோன்னா இந்த மகேந்திரா சிட்டி, அப்புறமா நம்ம இது மறைமலை நகரில் பெரிய கம்பெனியில் வந்து இந்த சாப்பாடெலாம் வேஸ்டேஜ் பண்ணுவாங்க. அதுக்கு பேரலில் வச்சு கம்பெனிக்காரனே அதை கான்ட்ராக்ட் மாதிரி விட்டு எடுப்பாங்க வெளியாகுங்க. அதை ஒரு கேனு 250 ரூபாய்க்கு வாங்குவேன். ஒரு பேரல் வாங்குவீங்க? நான் வாங்குவேன். ஒரு நாளைக்கு 3 பேரல் வாங்கி ஒரு ஏரிக்கு போட்டோன்னா ஒரு 3 நாள் பொறுத்து திருப்பி இன்னொரு பேரல் போடுவேன். ஏன்னா கண்டினியூவாக அதை போட முடியாது, ஏன்னா அது ஆயில் ஐட்டம் அதிகம். அதனால் டெய்லி நம்ம போட்டோம்னா மீன் ஆக்சிஜன் இல்லாத மாதிரி மேலே தூக்கி மேய ஆரம்பிக்கும். அதனால் இன்றைக்கி 3 பேரல் போட்டோன்னா ஒரு 3 நாள் கேப் போட்டு திருப்பி ஒரு 3 பேரல் வெரைட்டியாக கொடுக்குறீங்க? கொடுப்பேன். ஆனால் நமக்கு அந்த 6 மாதத்தில் நமக்கு ஒரு இட்லியே கூட ஒரு மீன் முழுங்கிடும். அந்த அளவுக்கு அது சாப்பிட ஆரம்பிச்சதுன்னா டக்குன்னு ஒரு இட்லி மிதக்குன்னா அப்படியே கப்புன்னு முழுங்கிடும். அந்த அளவுக்கு ஆரம்பிக்கும். ஆனால் பழகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பழகிடுச்சுன்னா கண்டினியூவாக நல்லா பிடிக்கும் மீன். இது மாதிரி தீவனத்தை பொறுத்த வரைக்கும் இதை சொல்கிறீங்க. அதில் ஏதாவது நோய் நொடி தாக்குமா? நோய் நொடி பார்க்க அதிகமாக வந்து நான் தான் சொல்கிறேன் சார். இப்போது ஒரு நாளைக்கு 3 பேரல் கொடுத்தோம்னா 3 நாள் கேப் போடுறோன்னா அது வயிற்றில் இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். பசி இருந்ததுன்னா அதுக்கு வராது. அதிகமாக ஃபுட்டு வச்சுக்கின்னு அதால் முடியாதோ ஜீர்ணிக்கவும் முடியாதோ அது பார்த்தா தின்னுடும். எவ்வளோ கிடச்சதோ தின்னுடும். ஆனால் தின்ன ஜீர்ணிக்க வாய்ப்பு கிடையாது. ஜீர்ணிக்க வாய்ப்பு இல்லாத நேரத்தில் கண்டிப்பாக அது வெளியில் வராது. வெளியே வந்துடும். வெளியே வந்து ஓரமாக படுத்துடும், இறக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் நம்ம போய் எதனா மெடிசன் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு போனோம், ஓடியாரணும். ஆனால் இப்போது அது மாதிரி திட்டமாக தீனி கொடுத்தோம்னா அதெல்லாம் தேவையில்லை. அந்த மஞ்சளும் சுண்ணாம்பும் போட்டால் போதும். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு இவ்வளோ ஒன்று போட்டால் போதும், அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடும். ஆனால் மார்கழி மாதம் கார்த்திகை மாதம் வரும் சார் அந்த அம்மை நோய் மட்டும். ஆனால் நம்ம கண்டை மீனுக்கு வரல, இது வரைக்கும் கண்டை மீனுக்கு வரல. விரால் மீன், ஜிலேபி, அந்த சின்ன கண்டை மீன்லாம் வருது, இப்போ நாட்டு மீன் அதுக்கெல்லாம் வருது. இதுக்கு வரல இது வரைக்கும். அதனால் இது வரைக்கும் அந்த மாதிரி நோய் எதுவும் தாக்கலை. அம்மெல்லாம் வராது? அம்மை வந்து விரால் மீன் தான் சார் அதிகமாக. விரால் மீன், இந்த தேலி, இந்த ஆரா மீன் உற்பத்தி அழிஞ்சதே அந்த அம்மை நோய் தான். இப்போ எங்கேயுமே ஆரா மீனே கிடையாது. நாட்டு மீனில், உள்நாட்டு மீனில் ஆரா மீனே கிடையாது. சுத்தமாக ஆரா மீன், அசுர மீன் இதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த நோய்க்கெல்லாம் அது சீக்கிரமாக. அது என்னங்க ஆரா? அது வந்து ஒரு வகையா? ஆமாம் சார், அதுதான் சார் இருக்கிற மீன்லேயே நல்ல மீன். சங்கரா கேள்விப்பட்டிருக்கோம், கட்லா. அது வந்து கடல் மீன் சார், அது கடல் மீன். இது நம்ம உள்நாட்டு மீன், ஏரி மீன் வகையில் ஆரா மீன். ஆரா மீன் தான் நல்லா இவ்வளோ அகலம் இருக்கும், நல்லா இவ்வளோ நீட் இருக்கும். இருக்கிற மீன்லேயே அதுதான் நல்ல டேஸ்ட்டு. ஒரே முள், 2 பக்கம் சதை, நல்லாவும் இருக்கும் மீன், ஆரா மீன். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மீன் வளர்ப்பில் எவ்வளவு லாபம் பார்த்துருவீங்க? ஒரு குத்து மதிப்பாக ஏதாவது ஒரு கணக்கு? நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 2 டன் மீன் பிடிக்கலாம் ஒரு ஏக்கரில். 2 டன் மீன் பிடிக்கலாம். 2 டன் மீன் முறையாக 7 மாதம் 6 மாதன்றது நம்ம கரெக்டாக சொல்கிறோம். 7 மாதம் வச்சு 7 மாதம் நம்ம ஒரு கணக்குக்கு இப்போ நம்ம மீன் வளர்த்தோம்னா 2 லட்ச ரூபா கிடைக்கும். 2 லட்ச ரூபாயில் நீங்கள் மொத்த செலவுமே 1 லட்ச ரூபா கூட வச்சுருங்க. 1 லட்ச ரூபா இந்த 7 மாதத்துக்கு கழிச்சிட்டிங்கன்னா கூட 1 லட்ச ரூபா ஒரு விவசாயி ஒரு ஏக்கருக்கு பார்க்கலாம். அகிலன் ஐயாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 63 63
85 85 33 33 92 11 92 11 11. அதுலேயும் உங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ளலாம் சார். தொடர்ந்து பண்ண வாழ்த்துக்கள். என்ன பட்டக்கா, மீன் வளர்ப்பு பற்றி செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவங்க பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எம்புட்டு அருமையாக விளக்கம் கொடுத்துருந்தாங்கல்ல, கேட்டிங்களா? மீன் பண்ண ஆரம்பிக்கலாமா வேணாமா, செலவு அதிகமாகுமா லாபம் இருக்குமா, இப்படி பல சந்தேகத்தை வச்சுக்கிட்டு இருந்தீங்களே, இப்போ அதுக்கெல்லாம் விடை கிடைச்சதா? கிடைச்சது புள்ள. அதான் எல்லா விவரங்களையும் புட்டு புட்டு வச்சிட்டாரே. இனி மீன் பண்ணைய தொடங்குறதுல எந்த தயக்கமும் இல்லை. இந்த விஷயத்த முதல்ல என் மச்சாங்கிட்ட சொல்லணும். சொல்லி மீன் பண்ணைய ஆரம்பிச்சு மீன் வளர்ப்புல லாபத்தை பார்த்துட வேண்டியதான். சரி முத்தழகு, கொஞ்சம் இரு, உனக்கு எதுவும் குடிக்க கொண்டாரேன். அக்கா, எங்கே எழுந்திருக்கிறீங்க? இருங்க, அடுத்ததாகவும் விவரம் சொல்ல வராங்க. யாரு புள்ள? கறவை மாடு வளர்ப்பு பற்றி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி பழனிசாமி அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. அதையும் கேட்போம். இந்த கறவை மாடு வளர்ப்பு அப்படின்றது எப்படி லாபகரமான தொழில் அப்படின்றத சொல்லுங்களேன். பொதுவாக நம்ம கறவை மாடு இனங்கள் மாட்டினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டு இனங்களுடைய பால் உற்பத்தி குறைவாக கொடுக்கக்கூடியது. பட் எல்லாம் வளர்க்குறது எதுக்காக வேலை பழுவுக்காகத்தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நிறையா இனங்கள் இருக்குது இந்த நாட்டு மாடில். அதில் நம்ம புலிக்குளம் மாட்டினம் இருக்குது, அதே மாதிரி ஆலம்பாடி அப்படின்ற ஒரு மாட்டினம் இருக்குது, அதே மாதிரி உம்பளச்சாரி அப்படின்னு ஒன்று இருக்குது, பர்கூர் அப்படின்னு ஒன்று இருக்குது, காங்கேயம். இந்த வகையான நாட்டு மாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை பழுவுக்காக, அதாவது உழுவுருக்கு மாட்டு வண்டி இழுக்கிறதுக்கு இது மாதிரி தான் நம்ம பயன்படுத்திருக்கணும். இதோட சராசரி பால் உற்பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் தான் கிடைக்கும். ஸோ நமக்கு தேவை இதை அதிக எண்ணிக்கையில் பால் உற்பத்தி பெருக்கணும். இதுக்கு நம்ம பொருளாதார அடிப்படையில் இதுக்கு நமக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம பண்ணணும். அப்படின்னா இந்த நாட்டு மாடுகளை செயற்கை முறை கருவூட்டல் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய தரமான கன்றுகளை, அதாவது கலப்பின கன்றுகளை, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நாட்டு மாடுக்கே இயற்கை முறையில் செனை பிடிக்க வைக்கிறோம். செயற்கை முறையில் நிறைய கலப்பின மாடுகளுடைய செயற்கை கருவூட்டல் வந்துருச்சு. ஸோ அதையெல்லாம் நம்ம நாட்டு மாடுக்கே போட்டு அதிலிருந்து வரக்கூடிய கலப்பின கன்றுகளை, தரமான கன்றுகளை, கிடேரி கன்றுகளை உற்பத்தி பண்ணி அதிலிருந்து நம்ம வளர்த்து வந்தோம்னா அதிக பால் உற்பத்தி கிடைக்கும். அப்போ இந்த கலப்பின மாடுகள் அப்படின்னு ஏன் போகிறோம் அப்படின்னா இந்த கலப்பின மாடுகள் ஒரு நாளைக்கு கொடுக்கக்கூடிய பால் உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 லிட்டர்லேருந்து 30 லிட்டர் கொடுக்குது. குறிப்பாக ஒரு இனம் இருக்குது, கோல்ஸ்டீன் ஃப்ரீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு, கருப்பு வெள்ளை கலந்த அந்த மாடு கண்டிப்பாக நம்ம தட்பவெப்ப சீதோஷண நிலைக்கு அதுக்கு வேண்டிய கலப்பு தீவனமும் பசுந்தீவனமும் உலர் தீவனம் சரிவிகிதமாக நம்ம கொடுத்து வளர்த்தோம் என்றால் கண்டிப்பாக அதிக பால் உற்பத்தியை எடுக்கலாம். அதே போல ஜெர்சி என்ற ஒரு கலப்பினம் இருக்கின்றது. அந்த கலப்பினத்தையும் நம்ம வளர்த்தோம்னா அதிக பால் உற்பத்தி எடுக்கலாம். முதல்லாம் பார்த்தோம்னா சிந்து மாடு, நாட்டு மாடு அப்படின்றது இல்லாம நிறைய ரகங்கள் எல்லாமே இப்ப வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு லாபகரமா இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தீவனத்தோட உற்பத்தியும் அதிகரிக்குது, அதே சமயம் அதுக்கான அந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்றதும் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு இன்னும் லாபகரமா இந்த மாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது எடுத்துட்டு போக முடியும்? கலப்பின மாடுகளா இருந்தாலும் சரி, நாட்டு மாடுகளாக இருந்தாலும் சரி, நம்ம தொன்று தொட்டு வளர்க்குறது பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறை அப்படின்னு சொல்லிட்டு பழக்கம். குறிப்பாக பகல் நேரத்துலையும் ராத்திரி நேரத்துலையும் கிடமாடுன்னு சொல்கிறோம். அங்கேயே அந்த வயல்வெளியிலேயே வச்சு வளர்க்குறது இருக்கிறாங்க. இது ஒரு முறை. அது கலப்பின மாடுகளையும் வளர்க்குறாங்க, நாட்டு மாடுகளையும் வளர்க்குறாங்க. இரண்டாவது நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பகல் நேரத்தில் மேய்ச்சலுக்கு எடுத்துகிட்டு போங்க மாட்டை, இரவு நேரத்தில் அதுக்கு வேண்டிய ஒரு கொட்டகையை போட்டு மாடை கொண்டாந்து கெட்டி, சப்போஸ் நமக்கு மேய்ச்சலில் அதுக்கு வேண்டிய பசுந்தீவனங்கள் கிடைக்கல அப்படின்னா அந்த மாலை நேரத்தில் மாடு மேய்ச்சலுக்கு முடிந்து கொட்டகைக்கு திரும்பும் போது அதற்கு வேண்டிய பசுந்தீவனத்தை அங்கு நம்ம கொட்டகையில் அளிக்கலாம். அப்ப மேய்ச்சல் கலந்த கொட்டகை முறை அதிகமாக நமக்கு நவீன தொழில்நுட்பங்கள் வந்துகிட்டே இருக்கு. இதுல கொட்டகைக்குள்ளேயே பகல் இரவு 2 வேளையுமே
இன்டென்சிவா உள்ளுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறது தொழில்நுட்பமும் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து மாடு வந்து மேய்ச்சலுக்கு போறாது, கொட்டைக்குள்ளே இருக்கும். அப்போ அந்த கொட்டையில் வந்து காலையில் வந்து கழுவி விடுறதுக்கு அந்த சாணத்தெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி விடுவாங்க. அந்த கழுவி விடும்போது அந்த மாடு வந்து வெளியில் நிற்கும். அதில் வெளியில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. அதுக்கு வேண்டிய தீவன தொட்டி இருக்கும், தண்ணீர் தொட்டி இருக்கும், தீவனத்தை சாப்பிடும், தண்ணியை குடிக்கும். அந்த கொட்டகையுடைய தரை வந்து காஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி மீண்டும் இந்த மாடுகள் வந்து கொட்டைக்கு போயிடும். அப்போ பகல் நேரத்துலையும் இரவு நேரத்துலையும் 2 வேளையுமே இந்த மாடுகள் வந்து கொட்டைக்குள்ளேயே இருக்கிறதுனால இதுக்கு வந்து மிக தீவிர முறை அப்படின்னு சொல்றோம். அப்ப மேய்ச்சல் முறை, மேய்ச்சல் கலந்த கொட்டகை முறை, முழுக்க முழுக்க கொட்டகைக்குள்ளேயே வச்சு வளர்க்குறது, இந்த 3 வகையான முறையுமே இருக்கு. மேய்ச்சல் முறையிலேயே நம்ம போனோம்னா அதிகப்படியான தீவன செலவு இல்லை. அப்ப மேய்ச்சல் கலந்த கொட்டைன்னு போகும்போது மேய்ச்சலுக்கு அந்த மாடு வந்து வேண்டிய பசுந்தீவனங்களை சாப்பிட்டு முடிச்ச உடனே குறைவாத்தான் நமக்கு வந்து கொட்டைகளை வரும்போது அது பசுந்தீவனமோ கலப்பு தீவனமோ அது வந்து எடுத்துக்கிறோம். ஆனா முழுக்க முழுக்க கொட்டைகளே வச்சு வளர்க்கும் போது அதுக்கு கலப்பு தீவனமும் கொடுக்கணும், பசு தீவனமும் கொடுக்கணும், உலர் தீவனமும் கொடுக்கணும். இந்த வளர்ப்பு முறைக்கு தகுந்த மாதிரி நம்ம விவசாயிகள் எந்த முறையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேர்ந்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி வளர்க்கும் போது ஒரு பக்கம் நமக்கு வந்து பால் உற்பத்தி, அது வருமானம் கிடைத்தாலும் நமக்கு செலவழிக்கிறதுக்கு அதிகப்படியான செலவு எதில் வருதுன்னா உற்பத்தி செலவு, தீவன செலவு. அப்போ தீவன செலவை குறிப்பாக கலப்பு தீவன செலவை கம்மி பண்ணணும், குறைக்கணும் அப்படின்னா பசுந்தீவனம் நல்லா கொடுக்கணும். மரவகை பசுந்தீவனம் இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய விவசாயிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மாடுகளையும் ஆடுகளையும் கரெக்டா மழை காலங்களில் வாங்குவோம், மழை காலங்களில் மேய்ச்சா கரெக்டா புல்வெளியில் அங்கே மேய்ச்சல் தரையில் அதிகப்படியான புல் இருக்கு, மேயுது. முடிஞ்ச உடனே அந்த கோடை காலம் வரும்போது நாங்கள் வந்து மாடுகளெல்லாம் வித்துருவோம், ஆடுகள்லாம் வித்துருவோம் அப்படின்றாங்க. நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா, ஏன் நீங்க அந்த மாதிரி வந்து போகணும், விற்கணும்? நம்ம என்ன சொல்றோம், பசுந்தீவனம் தான் முக்கியம். அந்த பசுந்தீவனத்தை அதை உற்பத்தி பண்ணக்கூடிய கோடை காலத்திலையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த மரவகை பசுந்தீவனம் தான் நமக்கு வந்து கை கொடுக்கும். அப்போ அந்த மரவகை பசுந்தீவனம் அப்படின்றது வந்து மாடுகள் உண்ணக்கூடியது, ஆடுகள் உண்ணக்கூடிய பசுந்தீவனத்தை நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா மாடுக்கு தீவனமாக நம்ம கொடுக்கலாம். அப்போ இந்த மரவகை பசுந்தீவனம் வந்து என்ன, நம்ம கொடுக்காப்புளி, வேம்பு, வாகை, பூவரசு, சூபாவுலாம் வந்து பார்த்திங்கன்னா வெட்ட வெட்ட தலைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆலமரம் மாதிரி வரும். இதை நம்பி நிறைய மாடுகள் ஆடுகள் வைக்கலாம். அப்போ இந்த மாடுகள் உண்ணக்கூடிய அந்த மரங்களை நம்ம நட்டு வச்சோம்னா அந்த கோடை காலத்துக்கு நம்ம வந்து அந்த மாட்டுக்கு பசுந்தீவனமாக கொடுக்கலாம். அப்போ மாடை வந்து நம்ம வந்து விற்கணுன்ற அவசியமே இல்லை, இதுக்கு மழை தான் வேணும் அப்படின்ட்டு இல்லை. அதனால ஒவ்வொரு வீட்லையும் மாடு வச்சிருக்கிறவங்க ஒரு மரம் கண்டிப்பாக இருக்கணும், இருந்தால் கோடை காலத்தில் சமாளிக்கலாம். பசுந்தீவனம் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு அதுல இருக்க அந்த கொழுப்பு சத்து அப்படின்றதும் அந்த பாலோட தரம் அப்படின்றதும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? கிராமத்தில் அங்கங்க விவசாயிகள் வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க பொதுவா பருத்தி கொட்டை புண்ணாக்கு மட்டும் கொடுப்பாங்க, இல்லைன்னா தவிடு மட்டும் கொடுப்பாங்க, இல்ல வைக்கோல் மட்டுமே போடுவாங்க. இது வந்து முறையான சமச்சீர் தீவனம் இல்லை. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, சமச்சீர் தீவனம் அப்படின்றது வந்து ஒரு நாளைக்கு கலப்பு தீவனம் கொடுக்கணும், பசு தீவனம் கொடுக்கணும், உலர் தீவனம் கொடுக்கணும். அப்ப இந்த 3 வகையான தீவனமும் சரி விகிதாச்சாரத்தில், கலப்பு தீவனம்னா இவ்வளோ கொடுங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ கொடுங்க, அதே மாதிரி பசுந்தீவனம்னா இவ்வளோ கொடுங்க, உலர் தீவனம்னா இவ்வளோ கொடுங்கன்னு சொல்கிறோம். இது வந்து சராசரியாக ஒரே அளவு இல்லை. சினை பிடிக்காத மாட்டுக்கு தனியாக அதுக்கு வேண்டிய அடிப்படை தீவனம் அப்படின்னு ஒன்று கொடுக்கணும், சினை பிடித்த மாடுக்கு தனியாக அதுக்கு 1 கிலோ தீவனம், கலப்பு தீவனமோ பசுந்தீவனமும் கூட கொடுக்கணும். அதே மாதிரி பால் கொடுக்கக்கூடிய மாடு உற்பத்தியை செய்யக்கூடிய ஒவ்வொரு லிட்டர் பாலுக்கும் நம்ம அதிகப்படியான கலப்பு தீவனமும் பசுந்தீவனமும் 1 கிலோ கூடி கொடுக்கணும். இதை கொடுத்தாத்தேன் பால் சத்து இருக்கு இல்லையா, பாலில் உள்ள கொழுப்பு சத்து, அதே மாதிரி கொழுப்பு இல்லாத திடப்பொருள்கள் சொல்றோம், SNF. ஸோ இதை வச்சு தான் பாலோட விலை வந்து தீர்மானிக்கப்படுது. அப்போ அந்த கொழுப்பு சத்தும் SNFும் நமக்கு வந்து வேணும்னா கண்டிப்பாக இந்த பசுந்தீவனம் கொடுத்தோம்னா அதுக்கு நம்ம சாத்தியக்கூறுகள் உண்டு. அப்போ கொழுப்பு சதவீதம் வந்து நம்ம கூட்டிக்கிறலாம். அப்போ கலப்பு தீவனம், பசுந்தீவனம், உலர் தீவனம் முறையாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக முறையான கொழுப்பு சதவீதம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கொழுப்பு இல்லாத திடப்பொருட்களும் நமக்கு கிடைக்கும். கறவை மாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த இனப்பெருக்க காலகட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஏன்னா வளர்ப்பு அப்படின்றதே வந்து பால் உற்பத்திக்காக தான். அப்படி இருக்கிற சமயத்துல அந்த காலகட்டத்தில் இந்த மாடுகளோட பராமரிப்பு எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு மருத்துவரோட வழிகாட்டு
வழிகாட்டுதலோட அவங்க இதை முறையா செய்யணும்? மாடு பருவத்துக்கு வருது அப்படின்னா பருவத்துக்கு 3 நாள் இருக்கும். மாடு கத்துறது மட்டுமே பருவத்துக்கு வந்ததா இல்லை, ரொம்ப அதை காட்டிலும் ஒரு குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிகுறி இருக்குது. அதாவது மாட்டோட இனப்பெருக்க உறுப்புலேருந்து திரவம் ஒன்று ஒரு கோலை மாதிரி அடிக்கும், மேலே இருந்து அழுக்கு மாதிரி அடிக்கும். அது எண்ணெய் மாதிரி அந்த திரவம் வடியும். இது கரெக்டாக மாடு பருவத்துக்கு வந்த ஒரு 12 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அறையிலிருந்து கீழே தரையில் தொடும். இந்த காலகட்டம் அந்த 12 மணி நேரத்தில் நீங்கள் செயற்கை முறை கருவூட்டல் செனை ஊசி போட்டிங்கன்னா 100% செனை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏராளம். இதை விட்டுவிட்டு நீங்கள் அடுத்த நாள் 2வது நாளையும் பருவத்துக்கு இருக்கிற மாதிரி அறிகுறிகள் இருக்கும். மாடு மேலே தாவும், மற்ற மாடுகள் இந்த மாடு மேலே தாவுறதுக்கு அனுமதிக்கும், தீவனம் சாப்பிட்றது குறையும், பால் உற்பத்தி குறையும், தண்ணி குடிக்காது, மாடு அப்படியே சோர்வாகவே படுத்துக்கிறோம், அடிக்கடி வாழை விலைக்கு போடும். இதெல்லாம் சாதாரண அறிகுறிகள். இந்த அறிகுறிகளை வச்சு சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு வேண்டிய திரவம் அந்த அறையிலேருந்து விழுகிறது அந்த முதல் நாள் பருவத்துக்கு 24 மணி நேரத்துக்குள்ள செனை ஊசி போட்டால் 100%, 2வது நாள் போட்டோம்னா 50% தான் கருத்தரிப்பு, 3வது நாள் 2 நாள் முடிச்சுட்டு கடைசி நாள் நம்ம போட்டோம்னா 25% தான் வாய்ப்புகள் இருக்குது கருத்தரிப்புக்கு. அதனால் இந்த இனப்பெருக்கம்ன்றது இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மாடு செனை பிடிச்சிச்சுன்னா கூடுதலாக கலப்பு தீவனமும் பசுந்தீவனமும் உலர் தீவனமும் கொடுக்கணும். என்ன பட்டக்கா, கறவை மாடு வளர்ப்பு பற்றி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி பழனிசாமி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா? கேட்டேன் முத்தழகு. கறவை மாடு வளர்ப்புல இம்புட்டு வழிமுறைகள் இருக்கே. ஆமாக்கா, அதை நாம் சரியாக கடைபிடிச்சோம்னா கறவை மாட்டு வளர்ப்பில் நாம் நினச்ச லாபத்தை அடைய முடியும். ஊரில் மாட்டு பண்ணை வச்சிருக்க என் தம்பிக்கும் இந்த தகவல்களை சொல்கிறேன், அவனுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நிச்சயம் சொல்லுங்கக்கா, நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இந்த தகவல்களை சொல்கிறேன், அவங்களும் பயனடையட்டும். ரொம்ப நல்லது புள்ள. இப்போயாச்சும் உனக்கு குடிக்க கொண்டாரேன், இரு புள்ள. இருக்கேன்க்கா இருக்கேன். டீயை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு கொண்டாங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது? பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க. குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும். அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே. விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு. எப்படிண்ணே? பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. அமைப்பில் உதவி பி சண்முகப்பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.